வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க இருக்கோம். பொதுவாக அந்த கன்னி ராசிக்காரர்கள் அப்படின்னாலே அந்த கன்னி அப்படின்ற அந்த வார்த்தையிலே தெரிஞ்சுக்கலாங்க இவங்க யார் அப்படின்னு. ஒரு இளமையான தோற்றத்திற்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 20 வயசில் நீங்கள் இவங்களை பார்த்தீங்கன்னா என்ன ஒரு தோற்றத்தில் இருக்காங்களோ அதே ஒரு தோற்றத்தில் தான் 40 வயசுலேயும் இருப்பாங்க. ஒரு 40 வயசில் என்ன ஒரு தோற்றத்தில் இருக்காங்களோ அதே ஒரு தோற்றத்தில் தான் பார்த்தீங்கன்னா 60 வயசுலேயும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த 20 வயசு தோற்றத்துக்கும் 60 வயசு தோற்றத்துக்கும் பெரிய வித்தியாசங்கள் அப்படின்றது இருக்காதுங்க, கொஞ்சம் தான் வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தோற்றம் கொண்டவர்கள், ஒரு இயற்கையாகவே ஒரு மென்மையான குணம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சாஃப்ட் நேச்சரு. அதே மாதிரி கோபம் அப்படின்றது இவங்களுக்கு அவ்வளோவா வராதுன்னு சொல்லலாம். அப்போ கோபமே படமாட்டாங்களா அப்படின்னு கேட்கலாம். கோவப்படுவாங்க. அப்படியே கோபம் வந்தாலும் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் ஒரு சத்தமாக பேசிட்டு இவங்களே ஆஃப் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை அந்த இடத்த விட்டு இவங்களே நகர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க கோவப்படுறது அப்படின்றது இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது இல்லைங்க. ஏன்னா இவங்க கோபம் தலைக்கு ஏறிச்சு அப்படின்னா தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி இவங்க அதிகமாக சிந்திக்கிறாங்க, யோசிக்கிறாங்க அப்படின்னாலும், ஸ்ட்ரெயின் பண்ணி யோசிக்கிறாங்க அப்படின்னாலும் இவங்களுக்கு தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய உழைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இவங்க செய்யக்கூடிய உழைப்பு வேலை அப்படின்றது ஒரு உடல் உழைப்பு சார்ந்த வேலையாக இருந்தாலும் சரி, உள்ள ஒரு அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அது இவங்கள்ட்டேருந்து வெளிப்படுது அப்படின்றப்போ அந்த வேலையில் ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்றது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வரக்கூடிய மே மாதம் 11ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான ரிஷப ராசியில் இருந்த குருவானவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான மிதுன ராசிக்கு வரப்போகிறார். 10ல் குரு பதவி பறிபோகும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குங்க. அப்போது 10ல் குரு வரதுனால வேலையில் பாதிப்பு ஏற்படுமா, தொழிலில் பாதிப்பு, வேலை பறிபோகுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம். ஆனால் அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவானவர் உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான சம்பாத்தியத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் இடத்தை பார்ப்பார். அதே மாதிரி உழைப்பை குறிக்கக்கூடிய 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி சொத்துக்கள் வாங்கக்கூடிய இடமான 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போது தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்கள், அப்போ உங்கள் உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு வழங்கப்பட்டு ஒரு அடுத்த கட்ட ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். அப்போது இருக்கிற வேலையிலேருந்து ஒரு உயர்வான ஒரு வேலைக்கு போகிறதுனால உங்களுடைய வருமானம் அப்படின்றது அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால தான் 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லலாம். பொதுவாக குருவை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கிற இடத்த காட்டிலும் பார்க்குற இடங்களுக்குள்ள தான் நன்மைகளை செய்வார் அப்படின்னே சொல்லலாம். அதன் அடிப்படையில் இந்த குரு பயிற்சியில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய காரணத்தினால 2ஆம் இடம் அப்படின்றது குடும்பஸ்தானத்தை குறிக்கும், பொருளாதாரத்தை குறிக்கும், உங்களுடைய பேச்சை குறிக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். ஸோ அப்போ குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது நல்லாவே இருக்கும். குடும்பத்தில் ஃபேமிலியில் இருக்க எல்லாத்தோடையும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பேச்சு அப்படின்னு வரப்போ உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை, ஒரு மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த கன்னி ராசிக்காரர்கள் அப்படின்னாலே இவங்க பேச்சு ஒரு சாஃப்ட் நேச்சராக இருக்குன்றனால இவங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை அப்படின்றது இருக்கும். இவங்களுடைய மத்தியஸ்தம், இப்போ ஒரு 2 பேர்த்துக்கு பிரச்சனை, இவங்க போய் சமரசம் பேச போகிறாங்க அப்படின்னாலும் இவங்களுடைய சமரச பேச்சுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த குரு பேச்சில் இந்த சமரச பேச்சுக்கான மதிப்பு, மரியாதை அப்படின்றது இன்னும் கூட கொஞ்சம் உயரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த 2ஆம் இடம் அப்படின்றது தனஸ்தானம், அதாவது உங்களுடைய வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம். இந்த 2ஆம் இடத்தை குரு பார்வை செய்யக்கூடிய காரணத்தினால உங்களுடைய வருமானம், பொருளாதாரம் அப்படின்றது நிச்சயமாக ஒரு உயர்வு அடையும் அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் உழைக்காமல் பணம் கொட்டுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்துல உழைச்சா மட்டும்தான் பணம் வரும் அப்படின்னு நம்பக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னா இந்த கன்னிராசிக்காரர்கள் தான். ஸோ அதன் அடிப்படையில் நிச்சயமாக உங்கள் உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான தனுசு ராசியை குருவானவர் தன்னுடைய 7ஆம் பார்வையால் பார்வை செய்யக்கூடிய காரணத்தினால
வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக இந்த குரு பயிற்சியில் ரொம்ப நாளாக வீடு கட்டணுன்ற எண்ணங்களோடு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக வீடு கட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடமாச்சும் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இளைஞர்களாக இருக்கீங்க, பேரண்ட்ஸ்கிட்ட வண்டி கேட்டுட்ருக்கேன், டூ வீலர் கேட்டுட்ருக்கேன் அப்படின்ற ஒரு இளைஞர்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய கோரிக்கைகளை உங்களுடைய பெற்றோர்கள் நிறைவேற்றுவாங்க அப்படின்னே சொல்லலாம். உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட உங்களுக்கு பிடிச்சதுன்னு ரொம்ப வருஷமாக ரொம்ப நாளாக எது கேட்டுட்ருக்கீங்களோ நிச்சயமாக உங்கள் பேரண்ட்ஸ் அதை செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்காக அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த குரு உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பார்வை செய்யக்கூடிய காரணத்தினால இளைஞர்கள் மாணவர்கள் நிச்சயம் ஒரு நல்ல மதிப்பெண்கள் எடுப்பாங்க, கல்வியில் ஒரு உயர்வு அடையும் அப்படின்னே சொல்லலாம். மனதை ஒருநிலைப்படுத்தி படிப்பில் கவனம் செலுத்துவாங்கன்னே சொல்லலாம். அதான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான கும்பத்தை தன்னுடைய 9ஆம் பார்வையால் குரு பார்வை செய்யக்கூடிய காரணத்தினால இந்த 6ஆம் இடம் அப்படின்றது ஒருத்தருடைய உழைப்பை குறிக்கக்கூடிய இடம். உழைச்சாதான் வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள் இந்த கன்னி ராசிக்காரர்களே சொல்லலாம். உங்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்கள் உழைப்புக்கான ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய 9ஆம் பார்வையால் இந்த 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் என்ன உழைச்சிங்களோ அதை காட்டிலும் ஒரு அபரிதமான வருமானம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட இன்னும் உழைச்சிருக்கீங்க, எவ்வளோ கேட்கலாம் அப்படின்னு நீங்கள் நான் சம்பாத்தியமாக அதுக்கு ஊதியமாக எவ்வளோ கேட்கலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க அந்த வேலையை பார்த்துட்டு பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படின்ட்டு மனசார ஒரு எக்ஸ்ட்ராவே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொழில் ரீதியாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான குரு பயிற்சினே சொல்லலாம். அதே நேரத்தில் புதுசாக தொழில் தொடங்கலாமா, இல்லை தொழிலை விரிவுபடுத்தலாமா, எக்ஸ்டென்ஷன் பண்ணலாமா அப்படின்ற சில கேள்விகள் எழலாம். உங்கள் 10ஆம் இடத்துல குரு பயணிக்கக்கூடிய காரணத்தினால புதுசாக தொழில் இடமாற்றம் அப்படின்றதெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்துறது அப்படின்றது வேண்டாம். அந்த இருக்கிற இடத்துலையே என்ன நல்லது முறையில் டெவலப் பண்ண முடியுமோ உங்களுடைய திறமையை டெவலப் பண்ணுங்கள். மற்றபடி தொழிலோடைய முன்னேற்றங்கள் இந்த வருஷம் வேண்டாம், தொழிலை விரிவுபடுத்துகிறேன், எக்ஸ்டென்ஷன் பண்ணுறேன், இல்லை இடமாற்றம் பண்ணுறேன் அப்படின்றது வேண்டாம். ஆனால் உங்களுடைய திறமையை அதிகரிச்சுக்கோங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பஸ்தானத்தை குரு பார்வை செய்யக்கூடிய காரணத்தினால திருமண வாழ்க்கை ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக போகும். ஆனால் புதுசாக திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்றது கொஞ்சம் ஒரு சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையிலும் சரி, உங்களுக்கு அமையக்கூடிய வரனுடைய ஜாதகத்திலையும் சரி குரு பலன் இருக்குது அப்படின்னா குரு சாதகமாக திருமணத்திற்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் செய்யலாம். இருந்தாலும் ஒரு பொது பலனாக சொல்லணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு திருமணத்திற்கு ஒரு சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்வை செய்கிறாரு. இருந்தாலும் அந்த இடத்துல ராகுவும் பயணிக்கக்கூடிய காரணத்தினால அப்பப்போ சின்ன சின்ன உடல் வலி அப்படின்றது இருக்கும். ஆனால் எந்த இடத்துல வலிக்குது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ராகு அப்படின்றது பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணாது. இப்போ வலி இருக்குன்றதை மட்டும் உணர்வீங்க, ஆனால் எங்கன வலிக்குது, எந்த இடத்துல வலிக்குது அப்படின்ற அந்த தன்மையை உங்களுக்கு அறிய வைக்காது. அதுதான் அந்த ராகுவோடைய கேரக்டரு. அதே மாதிரி தூக்கம் அப்படின்றது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பயணிக்கக்கூடிய காரணத்தினால உழைப்புன்னே இருக்கக்கூடிய நீங்கள் கொஞ்சம் தூக்கத்தையும் மறந்துடுவீங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ தூக்கம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவும் இருக்கலாம். இந்த குரு பயிற்சியில் கூட்டு தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் பொதுவாகவே இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழில் அப்படின்றது கொஞ்சம் 7ஆம் இடம் அப்படின்றது பாதகத்தை குறிக்கும். ஸோ இன்னைக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாலும் என்றைக்கு இருந்தாலும் ஒரு பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அந்த கூட்டு தொழில் செய்கிறோம் அப்படின்னு வரப்போ பெரும்பாலும் அந்த நிர்வாகம் அப்படின்றது உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் அந்த நிர்வாகம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கூட்டாளியோட கையில் நிர்வாகம் போச்சு அப்படின்னா உங்களுக்கான மதிப்பு உங்களை உழைப்பை வாங்கிக்குவாங்க, ஆனால் மதிப்புன்றது சொல்லிக்க அந்த அளவுக்கு தரமாட்டாங்க. கூட்டாளி தன்னுடைய பங்கை சரியாக தரமாட்டார் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா பெரும்பாலும் அந்த கூட்டாளி தான் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. கூட்டு தொழில் இந்த வருஷம் குரு பயிற்சியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய நிர்வாகத்தின் பேரில் இருக்கும் பட்சத்தில் அந்த கூட்டு தொழில் சிறப்பாகவே இருக்கும். அதுவே கூட்டாளியுடைய நிர்வாகத்தில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இழப்புகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்குன்னு முயற்சி செஞ்சுட்ருக்கோங்க. குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது இந்த குரு பயிற்சி கொஞ்சம் சாதகமற்ற சூழ்நிலையில் தான் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல இந்த குரு பயணிக்கக்கூடிய காரணத்தினால குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் அப்படின்றது குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பலமாக இருக்கும் பட்சத்தில், புத்திரஸ்தானம் பலமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் வேணால் இருக்கலாம். நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன்.